தக் லைஃப் திரைப்பட சர்ச்சையில் கன்னட மொழி தொடர்பாக நடிகர் கமலஹாசன் பேசிய அந்த தமிழ் மொழியிலிருந்து தான் கன்னடம் தோன்றியது என்று அவர் பேசியது குறித்து பல்வேறு சர்ச்சைகள் 2 மாநிலங்களிலும் எழுந்துள்ளன. இது தொடர்பாக நம்மளிடையே உரையாற்றுவதற்கு மற்றும் அது தொடர்பான உண்மைகளை, வரலாற்று உண்மைகளை கூறுவதற்கு கார்ல் மார்க்ஸின் மூலதனம் நூலை தமிழில் முதன்முறையாக அந்த தாஸ் கேபிட்டலை மொழிபெயர்த்த ஒரு மொழியியல் அறிஞர் தோழர் தியாகு நம்மோடு இணைந்திருக்கிறார். தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தின் பொதுச் செயலாளராகவும் உள்ள தியாகு இந்த பிரச்சனை தொடர்பாக அவருடைய கருத்துக்களை அவர் கூற இருக்கிறார். நாம் இப்போது அவருடைய முதல் கேள்வியாக, சார், தமிழ் மொழியில் இருந்துதான் கன்னடம் தோன்றியது என்று கமலஹாசன் கூறியிருக்கிறார். ஆனால் அது உண்மையிலே தமிழ் மொழியிலிருந்து தான் தோன்றியதா அல்லது திராவிட மூல மொழியில் இருந்து அது தோன்றியது தான் தமிழும் கன்னடமும் என்று ஒரு வாதம் வைக்கிறார்கள். நீங்கள் இது எப்படி பார்க்குறீங்க சார்? அது தொல்காப்பியத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? வடவேங்கடம், தென்குமரி, ஆயிடை, தமிழ் கூறும் நல்லுலகம், இல்லையா? இப்போ இதில் கன்னடம் எங்கிருந்து வருது? இல்லை, இதில் கன்னடமோ தெலுங்கோ மலையாளமோ வரல. சரி, 2500 ஆண்டுகளுக்கு முற்பட்ட தொன்மையான இலக்கியம் தொல்காப்பியம். இதற்கு நிகர கன்னடத்திலோ தெலுங்கிலோ மலையாளத்திலோ ஏதாவது ஒரு இலக்கியம் இருக்கிறதா? இல்லை. தொல்காப்பியம் தான் அடிப்படை. தொல்காப்பியம் இதை தமிழ் கூறும் நல்லுலகம் என்று வர்ணிக்குது. தமிழ் கூறும் நல்லுலகத்தில் ஒரு பகுதியில் கன்னடம் தோன்றுகிறது, இன்னொரு பகுதியில் தெலுங்கு, இன்னொரு பகுதியில் மலையாளம், துளு, கூர்க், இந்த மொழிகளெல்லாம் தோன்றுது. அப்போ இது தமிழிலிருந்து கிளைத்து பிறந்ததுன்னு சொல்கிறதுனா, இப்போ தமிழ்நாட்டில் இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கிற தமிழ்லேருந்து கிளைத்ததுன்னு அர்த்தம் இல்லை. அன்றைக்கு இந்த தமிழ் கூறும் நல்லுலகத்தில் பேசப்பட்ட தமிழில் ஒரு பகுதி கன்னடமாக மாறியது. நீங்கள் அதை செழிப்படைந்ததுன்னு சொல்லலாம், தெரிந்ததுன்னு சொல்லலாம், உருமாறியதுன்னு சொல்லலாம், என்ன பேர் வேணாலும் வச்சு சொல்லலாம். எப்படி ஒன்று, இந்த மொழி பேசப்படுகிற பகுதிகளில் இந்த மொழியினுடைய சொல்வளம் ஒரு பகுதிக்கு பகுதி இந்த புவியியல் சூழல், வரலாற்று அரசியல் சூழலுக்கு ஏற்ப மாறுபடுது. உங்களுக்கு கேரளத்தில் சேரநாடாக கேரளம் இருந்தபோது சேரன் செங்குட்டுவனுடைய இளவல் இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை இயற்றினார். சிலப்பதிகாரம் மலையாள இலக்கியம் அல்ல, அது தமிழ் இலக்கியம். தமிழ்ல தொன்மையான இலக்கியம், 50 காப்பியங்களில் ஒன்று. அது தோன்றிய இடம் இன்றைக்கு இருக்கிற கேரளம். ஆனா அன்னைக்கு மலையாளம் இல்லை, பிற்காலத்தில் தான் மலையாளம் வருது. இப்படித்தான் ஒவ்வொரு பகுதியை பற்றியும் நாம் நல்ல தெரிந்த சான்றுக்கிறதுனால இதை நான் சொல்றேன். அப்ப அந்த பகுதியில் என்ன நடந்துச்சு? தமிழ் இன்னைக்கும் அதனுடைய தொடர்ச்சியை பார்க்கலாம். நீங்கள் கேரளத்தில் தமிழக எல்லையோர பகுதியில் மிகச்சிறந்த நல்ல தமிழ் சொற்களை அவர்கள் புழங்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் இந்த திராவிட மொழிகளில் மட்டுமல்ல, உலக மொழிகளிலேயே சிறப்பு ழகரத்தை பயன்படுத்துகிற 2 மொழிகள் தமிழும் மலையாளமும். தமிழுக்கு அதற்கு இருக்கிற மிக நெருங்கிய உறவும் மிக அண்மை காலத்தில் தான், ஒரு 10 நூற்றாண்டுக்குள்ளதான் இது மலையாளம் பிறந்தது என்பதற்கு இது சான்று. அது மலையாளம் தோன்றிய பிறகும் அதற்கு தனி எழுத்து வடிவம் இல்லாமல் தமிழ் எழுத்து வடிவத்தில் தான் எழுதிக்கிட்டு இருந்தாங்க. எழுத்தச்சன் தான் அதற்கான ஒரு வரி வடிவத்தை தோற்றுவித்து கொடுத்தார். அதை இன்னைக்கு மேலும் செழுமைப்படுத்தி இன்னும் எளிமைப்படுத்தி எழுத்தச்சன் அந்த வரி வடிவத்தை எந்த காலகட்டம்? அந்த எழுத்தச்சன் கொடுத்த வடிவத்தில் தான் இன்னைக்கு மலையாளம் எழுதப்படுது. ஆனா அதுவே இல்லை, அதை காலப்போக்கில் இன்னும் வளர்த்திருக்கிறாங்க. இன்னும் அதை எளிமைப்படுத்தி இருக்கிறாங்க. நிறைய கூட்டு எழுத்துக்கள் உண்டு மலையாளத்தில், அது படிக்க சிரமமா இருக்குன்ட்டு அதை பிரிச்சு போட்டிருக்கிறாங்க. அடையாள குறிகள் தனித்தனியா போட்டிருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு மொழியிலையும் நடந்திருக்கு. கன்னடம் தெலுங்கு எல்லாத்திலையும். இது எனக்கு நல்ல தெரிஞ்ச உதாரணங்கிறதுனால இதை சொல்றேன். சரி, அப்ப ஒன்று, இந்த பகுதிக்கென்று சில தனித்தனியான சொல் வழக்குகள், பயன்பாட்டு முறைகள், உச்சரிப்புகள் இது வருது. 2வது, ஆரிய பண்பாட்டு படையெடுப்பின் காரணத்தினால வடமொழி இந்த பகுதிகளில் ஒரு தாக்கம் செலுத்துது. ஆரியர்கள் முதலில் மிகப்பெரிய அளவில் குடியேறியதும் ஆதிக்கம் செலுத்தியதும் கர்நாடக பகுதி. அதனாலதான் உங்களுக்கு முதல்ல அதுல இந்த மாற்றங்கள் வருது. ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த பழைய தமிழும் இந்த வடமொழி ஆகிய சமஸ்கிருதமும்
கலந்து சமஸ்கிருதம் எவ்வளவு கலக்குதோ அந்த அளவுக்கு அது கன்னடமாக உருப்பெறுது. அடுத்து தெலுங்கு, அப்புறம் கேரளம், மலையாளம். தமிழ்நாட்டிலையும் ஓரளவுக்கு உண்டு, ஆனால் பெரிய அளவுக்கு இங்கே கலக்க முடியலை. சரி. தமிழ் வந்து தன்னை காத்து கொண்டது. அந்த பகுதியெல்லாம் அந்த மாதிரி காத்துக்கொள்ள முடியல. ஆனால் முற்றாவும் தமிழ் இழந்துடல. நீங்கள் இன்னைக்கு மலையாளத்திலிருந்து அதில் இருக்கக்கூடிய வடமொழி சொற்களை நீக்கினீங்கன்னா தமிழ் மிச்சப்படும். அது மாதிரி கன்னடமும் அப்படிதான். பெருமளவுக்கு நம்ம தமிழுக்கும் அந்த கன்னடர் பேசுற தமிழுக்கும் வேறுபாடு இருக்கும். நம்ம நீன்னு சொன்னா அவங்க நீயும்பாங்க, நான் சொன்னா நானும்பாங்க. இப்ப பெங்களூர் அப்படின்னு சொன்னோம்னா அவங்க பெங்களூருன்னு சொல்லுவாங்க. இப்ப நமக்கு தெரிஞ்ச ஊர் மைசூர், நம்ம மைசூர் தான் இன்னைக்கும் சொல்றோம், அவங்க மைசூரு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி அவங்க இந்த உறவு பெயர்கள், அடிப்படை பெயர் சொற்கள், இது எல்லாமே நமக்கு அவங்களுக்கு ஒரே விதமாக இருக்கு. அதனாலதான் நம்ம மொழி குடும்பம்னு சொல்றோம். இந்த 4 மொழிகளுக்குள்ளேயே இந்த ஒற்றுமையை நீங்க பார்க்கலாம். சரி. இந்த 4 மொழிகளுக்குள்ளேயே இந்த ஒற்றுமையை பார்க்கலாம். இந்த 4 மொழிகள் அல்லது இன்னும் 2 சேர்த்துக்கிட்டோம்னா, துளு கூர்கு சேர்த்துக்கிட்டோம்னா இந்த 6 மொழிகள், இந்த 6ம் செப்பமுற்ற மொழிகள் என்று கால்டுவெல் சொல்றார். இந்த செப்பமுறாத மொழிகள் இன்னும் நிறைய இருக்கு. இப்போ நமக்கு மத்திய பிரதேசத்துலேருந்து பிரச்சனை நடக்குது, போர் நடக்குது. அந்த பகுதியில் வாழக்கூடிய மக்கள் பேசுகிற மொழி கோண்டு மொழி. கோண்டு மொழி ஒரு திராவிட மொழி. ஆனால் அதற்கு வந்து வரி வடிவம் இல்லை. அது வந்து வெறும் பேச்சு மொழியாக தான் இருக்கு. பழங்குடிகளுடைய வழக்கு மொழி அது. இது போல நிறைய பழங்குடி மொழிகள் இருக்கு. கோதவம், தோதவம், பல பேர்களில் இருக்கு. இந்த பகுதியில் மட்டுமல்ல, நம்மிடமிருந்து தொலை தூரத்தில் கூட இருக்கு. இப்போ சிந்து நாகரிகம், சிந்து சமவெளி நாகரிகம் கண்டறியப்பட்டுச்சு. அங்கு இன்னைக்கும் அந்த எழுத்து வடிவத்தை இன்னமும் புதிர் நீக்க முடியாமல் இருக்கு. அதுவே வந்து பழைய தமிழ் தான். 2 விதமான கருத்துக்கள் அறிஞர்கள் சொல்றாங்க. ஒன்று, அது ஒரு மூல திராவிடம், ஒரு புரோட்டோ திராவிடியன் லாங்குவேஜ் அப்படின்னு. இன்னும் சிலர் வந்து இல்ல, அது மூல தமிழ் தான். அது அன்றைக்கு வளர்ச்சி நிலை அப்படி இருந்துச்சு. ஏன்னா அந்த நாகரிகம் இவ்வளவு உயர்ந்த நாகரிகம் ஒரு வளர்ச்சி பெறாத மொழி வழியாக வெளிப்பட்டிருக்க முடியாது. அது இருந்து அழிந்து போயிருக்கு. அதனுடைய வரி வடிவம் கண்டறியப்படாமல் இருக்கு. சரி. ஆனா அதுவும் கூட இந்த திராவிட மொழி குடும்பத்தை சேர்ந்ததுதான். சிந்துவெளி என்பதும் கூட இதனுடைய ஒரு பகுதி தான். இப்படி பல பகுதிகளா படர்ந்து இருந்திருக்கு. இன்னைக்கு வந்து இந்த 4 இதுக்குள்ள சுருங்கிடுச்சு.